ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி பொங்கல். உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம விளாக் பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தைத்திருநாள் அன்னைக்கு எல்லாருமே பழைய விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் அப்படின்றது என்னோடய குறிக்கோள். சண்டே காலையில் 5 மணிக்கு தான் எழுந்து பார்த்தா அப்பயே ரொம்ப பனியாக இருந்தது. நம்ம ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ எழுந்து போகி எல்லாம் பசங்களை எழுப்பி கொளுத்திட்டோம். என் பசங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமாக தான் இந்த போகினா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ போன வருஷம் பையன் 3 வயசாக இருந்தான், பாப்பாவுக்கு 5 வயசு இருந்தது. ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு போகினா என்னன்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு. காலையில் எழுந்து மோளெல்லாம் அடிச்சிட்டாங்க. சண்டேவே பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பூஜை ரூமை க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியே வாஷ் பண்ணதுக்காக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கெல்லாம் போட்டு வச்சிடலாம். ஏன்னா மறுநாள் பொங்கலா, சாட்டர்டே வேறு நான் பர்ச்சேஸ் போயிட்டு வந்திருந்தேன், ஷாப்புக்காக போயிருந்தேன். அதனால் என்னால் எல்லா வேலையும் ஒரு நாளில் செய்யணும்னா எவ்வளோ கஷ்டம். அதனால் நான் கொஞ்சம் பிளான் பண்ணி செய்யலாமேன்ட்டு இந்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம பூஜை பண்ணுறோம் சொல்கிறீங்களே, பூஜை பண்ண நமக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். நம்ம நினைக்கிற எல்லா விஷயமும் பாசிட்டிவாகவே நமக்கு நடக்கும். இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட அவங்க ஏதோ ஒரு கஷ்டம் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் சொல்வீங்க, அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க, எல்லாமே சரியாக போயிடும், எல்லாம் நல்லதாகவே நினைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே உங்கள் கூட டெய்லி பேசணும்னு தோணும். இவங்க கிட்ட நம்ம போனால் எப்போவுமே ஹாப்பியாக பேசுகிறாங்க, பாசிட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட பேசணும்னு அவங்களே சொல்லுவாங்க. இல்லைங்க, உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, அதனால தானே உங்ககிட்ட இந்த மாதிரி உங்ககிட்ட ஒருத்தர் அட்ராக்ட் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் நிறைய பூஜைலாம் பண்ணும்போது நீங்கள் குருஜீஸு இந்த நிறைய பேர் சித்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள், மனசு நிம்மதியாக மௌனமாக யோகா தான் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ ஆற்றல், எவ்வளோ ஈர்ப்பு சக்தி, எத்தனையோ கடவுளோட ஆசீர்வாதம் அவங்க பெற்றிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு நிம்மதியான லைஃப்பில் வாழும்போது நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்மக்கிட்ட பேசுகிறவங்க, ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி அவங்களுக்கும் நிறைய போகும். நமக்கு கெட்ட எனர்ஜி, நெகட்டிவிட்டி எதுவுமே நம்மக்கிட்ட வராது. நம்ம நினைக்கிற எல்லா விஷயத்துலையும் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்படியே நான் எல்லா வேலையும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாக்கோளம் போடுறதுக்காக அரிசி மாவு ஊற வச்சுட்டு நான் எப்போவுமே பூஜை ரூமில் பட்டை போட்டுருவேன், விபூதி பட்டை. விபூதியில் பன்னீர்லாம் கலந்து அது கூட லைட்டாக ஜவ்வாது போட்டு வீடு ஃபுல்லாக பட்டை போட்டு வச்சுனா தான் எனக்கு அந்த பூஜையோட வைப்ரேஷனும் அன்றைக்கி தான் நம்ம வீடு மங்களகரமாக இருக்குன்ற மாதிரி தோணும். ஸோ இப்படிலாம் போட்டு இப்படி பூஜை ரூமையே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி தான் நான் சாமி கும்பிடுவேன். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நமக்கு பண கஷ்டம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் மனசு கஷ்டமாகவே இருக்கும். பணன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் சால்வ் பண்ணிடலாம். நம்ம தனலக்ஷ்மியை வேண்டிக்கிறோன்னு வைங்களேன், ஃப்ரைடே அன்னைக்கு ஓம் தனலக்ஷ்மியே நமக அந்த ஒரு குங்குமத்தால் ஒரு உங்ககிட்ட ஒரு 108 காயின் இருந்தால் ₹1 காயின் வைக்கலாம், 5 rupees காயின் வைக்கலாம். அப்படி இல்லையா 11 காயினை சாமிக்கிட்ட வச்சு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள், தனலக்ஷ்மியே நமக அப்படின்னு சொன்னாலே உங்ககிட்ட இருக்கிற வறுமை கொஞ்சம் நீங்கும், பண கஷ்டம் விலகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சாமிக்கு படைக்கிறதுக்காக போயிட்டு சண்டே நைட்டு சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். தோரணம், மாயலை, அதுக்கப்புறம் சாமிக்கு வாழைப்பழம், வாழைக்காய் அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் வீட்டு முறைப்படி நாங்கள் மாட்டு பொங்கலுக்கு துணிலாம் வச்சு படைப்போம். தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்கலும் வெண்பொங்கலும் செஞ்சு வச்சு சிம்பிளாக வீட்டில் சாமி கும்பிடுவோம். ஸோ நானும் அப்படி தான். எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கிழங்கு வாங்கி பொங்க பானையில் கட்டி, அதுக்கப்புறம் வீட்டில் இந்த மஞ்சள் பூசணிக்காய், அந்த மரவள்ளிக்கிழங்கு, இது மாதிரிலாம் இது சக்கரவள்ளி கிழங்குலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு பழம்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க, புடவெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டு வழக்கம் வேறு, இப்போ எங்கள் மாமியார் வீட்டு வழக்கம் வேறு. எங்கள் மாமியார் வீட்டில் எப்படி கும்பிட்றாங்களோ அப்படி தான் நாங்கள் மேலே போய் மாமியார் கூட சேர்ந்து சாமிலாம் கும்பிடுவோம். இருந்தாலுமே கீழே நான் படைக்காமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக கீழே குழந்தைங்கள வச்சுருக்கோம், நம்ம கீழே எல்லாமே செஞ்சு எனக்கு இப்படி கும்பிட்டாதான் திருப்தியாக இருக்கும். என்னோட கடவுளை நான் இப்படி தான் பிரார்த்திக்கிறேன். எங்கள் மாமியார் அவங்க விருப்பப்படி அவங்க சாமி கும்பிட்றாங்களா, என்னை கூப்பிட்றாங்களா, நான் போவேன், படைப்பேன், சாமி கும்பிடுவேன், சாப்பிடுவேன், எல்லாமே பண்ணுவேன். கீழே அதே போல் நான் இருக்கிற இடத்துல கீழே எங்கள் வீட்லேயும் நான் இது போல் சாமி எனக்கு திருப்தியாக நான் சாமி கும்பிட்டுக்குவேன். எனக்கு இப்படிலாம் போட்டு என் சின்ன வயசில் அம்மா இப்படிலாம் கும்பிட்றதை நான் பார்த்ததுனால எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல காவிலாம் போட்டு விடுவாங்க. காவி போட்டு கலர் பொடி கோலம்லாம் போட்டு அம்மா ரொம்ப சூப்பராக கும்பிடுவாங்க. அந்தளவுக்கு என்னால் கும்பிடவும் முடியாது, அதே பழக்கத்தை இங்கே கொண்டு வரவும் கூடாது.
எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா மணி அடிக்கிற பழக்கம் கிடையாது. எங்கள் வீட்டில் பெல்லே யூஸ் பண்ணாமல் தான் சாமி கும்பிடுவோம். அதேமாதிரி தோரணம் அதெல்லாம் அவங்க கட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னோட மன திருப்திக்கு நான் தோரணம் எல்லாமே கட்டிட்டேன். நைட்டு 9:30 மணிக்கு உட்காந்து நானும் பாப்பாவும் பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு வச்சிட்ருக்கோம். ஸோ பூஜை பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சா தான் காலையில் எழுந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டா சரியாக இருக்கும். என் குழந்தைங்களையும் குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த குபேரப்பானை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒன்றுத்தில் அரிசி, பருப்பு, உப்பு, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, ஏலக்காய், காசு இதெல்லாம் போட்டு எப்போவுமே நான் பூஜை ரூமில் மந்த்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணி வைப்பேன். இது போல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது போல் வச்சு பாருங்கள், உங்களுக்கே வந்து பண கஷ்டம் எந்த அளவுக்கு குறையுது அப்படின்றது தெரியும். அன்னபூரணியை வழிபடணும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாரம் வெள்ளிக்கிழமை நான் சாமி கும்பிட்றதை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அன்னபூரணி கிட்ட அக்ஷய பாத்திரத்தை பரிசாக வாங்கினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? புழல்னு ஒரு இடத்துல 1960 காவாங்கரை கண்ணப்ப சித்தர் அவர் வந்து அங்கே தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அவர் தான் நம்ம அன்னபூரணி தாயார்கிட்ட இருந்து அக்ஷய பாத்திரத்தை அவர் பரிசாக பெற்றாரு அப்படின்னு நான் படித்தேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்போவுமே நம்ம வீடு மங்களகரமாக இருக்கணும். பொங்கல் அன்றைக்கி நான் போட்ட ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் இது தான். துளசி மரத்துக்கிட்ட ஆஸ் யூஷுவல் விளக்கேற்றி வச்சுட்டேன். மாடியில் எங்கள் மாமியார் இந்த கோலம் சாணம்லாம் தெளித்து அவங்க வழக்கப்படி அவங்க போடுறது தான் இது. என் பசங்க நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு காலைல 7:30 9 ராவு காலம்ன்றதுனால 9 மணிக்கு மேலே விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோம். மேலே படைச்சிட்டு வந்துட்டு கீழே சாமிக்கு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். அவங்க மாமியார் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, அவங்க எப்படி சாமி கும்பிட்டாங்களோ அந்த முறைப்படி தான் அவங்க செய்வாங்க. மேலே ஃபஸ்ட்டு சாமிக்கு படையல் போடும்போது தேங்காயில் பூ இருந்தது. அந்த தேங்காயோட ஓட்டை மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்திருந்தது, நல்லா தெரிஞ்சிருந்தது. அந்த தேங்காய் உடைச்சாங்க, அது உள்ள பூ இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேங்காயில் பூ இருக்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான். சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைரவர் இருப்பார். பைரவர் பற்றி எத்தனை பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. தேய்பிரையில் வர அஷ்டமியில் பைரவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் ஒரு நல்ல காவல் தெய்வம். சிவன் கோவிலில் பைரவர் இருப்பார். நைட்டு கோவிலில் பிரசாதம்லாம் நெய்வேத்தியமாக காமிச்சிட்டு பிரார்த்தனைலாம் பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பூஜை ரூமோட சாவி இருக்குல்ல, கோயில் சாவி எடுத்துகிட்டு போய் பைரவர் காலடியில் வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்களாம். ஸோ அந்த பைரவர் தான் அந்த கோவிலுக்கே வந்து காவல். அது போல் அவ்வளோ சக்தி படைத்தவர் பைரவர். பைரவர் வழிபாடு நமக்கு எப்போவுமே துணையாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு காவல் தெய்வமும் கூட. கண்டிப்பாக கோயிலுக்கு போனீங்கன்னா பைரவரை வந்து வழிபட்டுட்டு வாங்க. சிவனை பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர்னும் நாராயணனை பார்த்திங்கன்னா அலங்கார பிரியர்னும் சொல்லுவாங்க. நவகிரகங்களை பார்த்திங்கன்னா ஆராதனை பிரியர்கள் என்று சொல்லுவாங்க. நவகிரகங்களுக்கு எல்லாமே நம்ம ஆராதனையாக அவங்களுடைய நாமத்தை போற்றி நம்ம சுற்றி வரும்போது நவகிரகம் பக்கத்துலேயே அந்த ஸ்லோகன் எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்லோகனை ஒரு நவகிரகத்துக்கும் நீங்கள் சனி பகவான், கேது பகவான், ராகு பகவானுக்கு நீங்கள் அதை 1 டைம் சொல்லிகிட்டே நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ராகு பகவான் எது கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் ராகுவை வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே ஃபேமிலியோட சாமி கும்பிட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துடுவேன். வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. பொங்கல் வச்சு பூ போட்டு பிரார்த்தனை பண்ணி சாமி கும்பிடணும். கற்கண்டு வந்து மேலே வச்சுருக்கேன். உருளியில் பூ போட்டு அலங்காரம் பண்ணி வெளியே வச்சு வாசல்லலாம் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டேன். எப்போயும் நிலவாசல் இப்படி தான் இருக்கும். சாமி பாட்டு போட்டுட்டு என்னோடய வேலையெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ எப்பவுமே லக்ஷ்மியோட சோஸ்திரம் அது மாதிரி ஏதாவது போட்டு விட்டுருவேன். அதுதான் போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பொங்கல் ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு எண்ணெய் திருசல் இதெல்லாம் பண்ணி சாம்பிராணி எடுத்து வச்சுட்டு பொங்கல்லாம் செஞ்சதுக்கப்புறமா இந்த நெய் வந்து தம்பி மலைக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்த நெய் தான். அது வந்து ரொம்ப சுத்தமாக இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது மட்டும் யூஸ் பண்ணுவேன். என்னைக்காவது நெய் விளக்கு போட யூஸ் பண்ணிக்குவேன். வீட்டு நெய் தனியாக வச்சுருக்கேன் நான். இன்றைக்கி வந்து பஞ்சகாவிய விளக்கு ஏற்றலாம். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாச்சே. தை பிறந்தா நமக்கு வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் விலகி நம்ம வீடு எப்பவுமே சுபிக்ஷமாகவும் மங்களகரமாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு இன்றைக்கி இந்த பஞ்சகாவிய விளக்கு தான் இன்றைக்கி ஏற்றி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து அன்னபூரணி தாயார்கிட்டே இதை ஏற்றி வச்சுருந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா கொழுந்து விட்டு அப்புறம் எரிஞ்சுது. அதை நான் காட்டுறேன். அதே மாதிரி நம்மளுடைய கேஸ் மேடையிலையும் விளக்கு ஏற்றிருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாரம் இப்படி செய்ய உங்களுக்கு மட்டும் எப்படி டைம் இருக்குது, அதெல்லாம் நம்மளால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்க்கா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு வாட்டி இப்படி பூஜை ரூம் இப்படி மங்களகரமாக வச்சு பாருங்களேன். என்னோடய பூஜை ரூம் மட்டும் பெருசாக இருந்ததுன்னா நான் இன்னும் சூப்பராக வச்சுக்குவேன். பட் எனக்கு இடமே இல்லை. ஃபோட்டோஸ் வைக்க, விளக்கு வைக்க, பாதி விளக்கு நான் மேலே எடுத்து போட்டுட்டேன். என்னால் தேய்க்கவும் முடியாது, வைக்க இடமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பூஜை ரூம் இப்படி மங்களகரமாக தெய்வீக கடாட்சமாக இருந்ததுன்னு வைங்களேன், எந்த ஒரு கெட்ட சக்தியும் எந்த ஒரு
ஒரு பேட் வைப்ஸும் எப்போவுமே வராது. எப்போவுமே நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்றது என் மனசார நான் உணர்ந்த உண்மைகள். ஏன்னா நிறைய கஷ்டத்தை நம்ம தாண்டி வந்திருக்கோம். அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்திருக்குன்னா அதுக்கு யார் காரணம்னா நம்ம ப்ரே பண்ணுறவோம், நமக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா நமக்காக ப்ரே பண்ணிக்கிட்டது மட்டும்தான் காரணமே. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு ப்ரே பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் என் பசங்க நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான் என்னோடய எண்ணம். நம்ம வந்து எவ்வளோ எங்கள் அம்மா எனக்காகவும் தம்பிக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் பண்ண ப்ரேயர் தான் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம், நல்லா சந்தோஷமாக இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுக்கு ஒரே காரணம். என் பசங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் நல்ல போஸ்டிங்கில் நல்ல வேலையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் அவங்க தனியாக நின்று அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரேயர் எல்லாமே. இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரில. ஒரு அம்மாவாக மாறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே உணர முடியும். ஒரு குறிப்பிட்ட ஏஜில் நமக்கு நிறைய விஷயம் தெரியாது, அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணும்போது தான் தெரியும், கடவுளே நீ மட்டும் தான் எங்களுக்கு எப்போவுமே துணை, உன்னோட துணை இருந்தால் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான் எனக்கு. இது போல் நிறைய பேரோட மனசுலையும் இருக்கும். பட் சிலர் ஷேர் பண்ணுவாங்க, சிலர் வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நான் உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்ணுறேன்னா எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ப்ரேயர் வந்து நல்ல ஒரு மெடிசன்ஸ். யார் யாருக்கெல்லாம் இது தெரியல, மௌனமாக இருக்கிறது மிகப்பெரிய மெடிசன்ஸ். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையில்லாமல் யார்கிட்டையுமே அவசியமாக உட்காந்து பேசுறதுக்கு பதிலாக 10 நிமிஷம் உட்காந்து மௌனமாக நீங்கள் ஏதாவது பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், எதனா பாருங்கள், உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. தேவையில்லாதவங்களை பற்றி மட்டும் பேச வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வீட்டை நல்லபடியாக வச்சுக்கிறதும் நல்லது. ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என் பையனுக்கு ஸ்கூலில் வந்து பொங்கல் பானை, கரும்பு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் இவ்வளோ வேலையிலையுமே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அட்டையெல்லாம் கட் பண்ணி தனித்தனியாக செஞ்சு கொடுங்கன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சேன். எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க அதை. என் ஹஸ்பண்டு, என் தம்பி எல்லாருமே வந்து பொங்கல் பானை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னுலாம் சொன்னாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு தம்பிகிட்ட கேட்டேன், எங்கடா அம்மா செஞ்சு கொடுத்தது எங்கடா காணோம்? எல்லாரும் வந்து அங்கே சாட்டில் செஞ்சு கொடுத்து ஸ்கூலில் ஒட்டி இருந்தாங்க. நான் செஞ்சு கொடுத்தது எங்கடா காணோன்னு. அம்மா வெளியே வாம்மா டிஸ்பிளேல வச்சுருக்காங்கன்னு சொல்லி காமிச்சா. நான் செஞ்சு கொடுத்த கரும்பு மாட்டு வண்டியில் வச்சுருந்தாங்க. பர்பிள் கலரில் 2 கரும்பு செஞ்சு கொடுத்தேன். அதை வந்து மாட்டு வண்டியில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பானை ஆரஞ்சு கலரில் சும்மா சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருந்தேன். அட்டையில் அது ஒருக்கு பாருங்கள், அதுதான் நான் செஞ்சு கொடுத்த ஆரஞ்சு கலர். வெளியே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாமே டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மாட்டு பொங்கல் அன்றைக்கி துணியெல்லாம் வச்சு படைச்சிட்டு எல்லாருக்கும் பொங்கல் காசுலாம் தருவாங்க. அதெல்லாம் எப்படின்னு பார்த்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.